ஆரம்பமா ஆரம்பிக்குமா? எங்க குஸ்மியை காணும் இன்னைக்கு? குஸ்மி வந்து கொஞ்சம் வெளில போயிருக்காரு. குஸ்மி தானே வேணும். குஸ்மி கிட்ட போறவங்க இருந்தா போதும் உனக்கு. யாரா இருந்தாலும் சரி. சரியா தம்பி? தம்பியா போலப்பா. இங்க 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 அப்பதான் கெட்ட தெரியும். மினி குஸ்மியா? மினி குஸ்மி. அதாவது இது எதுக்கு இந்த கேரக்டர்னு வச்சுக்கிய, இப்ப நம்மள ஒரு ஆள் இல்ல, அதனால இந்த கேரக்டர் போட்டோம். நம்ம தலைவர் கட்சி இருக்கு பாரு, தலைவர் வரலன்னே இந்த கெட்ட போட்டு சுத்திட்டு இருக்காங்கப்பா. ஆமா ஆமா பார்த்தேன். ஒருத்தன் கட் அவுட்டோட சுத்துறான், தலையை வச்சுட்டு சுத்துறான், கட் அவுட்டோட சுத்துறான். ஒருத்தர் தலைவர் மாதிரி அந்த டூப்பு போட்டு சுத்துறான். நீங்க வந்து புலம்பிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா அந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான். எது அந்த கட் அவுட் ஐடியாவா? ஆமா, அதாவது எலெக்ஷன் முடியற வரைக்கும் ஏதோ ஒரு வகையில நீங்க பேச பொருள் ஆகணும். சரி, எப்படினாலும் பரவாயில்ல, நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம பாசிட்டிவா மாத்திக்கலாம். சோ ஏதாவது ஒரு காமெடி தானம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கோமாளி தானம் டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி செய்தியில வந்து தாவேக்கா 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 விஜய் விஜய்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தாலே கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்ட்டு நான் தான் சொன்னேன். அப்படியா? நீங்க சொல்லிட்டு வந்தீங்க, இந்த ஐடியா வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாப்புல, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு நான் பண்ண, நீங்க சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த ஐடியா வந்து தளபதி நைட்டு போன் அடிச்சப்போ சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க, நான் என்னால எல்லா இடத்துக்கும் போக முடியல, வெயில் தாக்கம் ஓவர அதிகமா இருக்கு அப்படின்னா, போற வர தடுப்பூசி தூக்கி அடிக்கிறாங்க நான் போற இடத்துலலாம், அதனால கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. நான் சொன்னேன், மொத்தமா போட்டுருங்க, செல பண்றதுதான் ஆர்டர் கொடுக்கறதா கொடுக்குறீங்க, 234 கொடுத்துருங்க. எது 234? 234 ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், நாளைக்கு 234 தொகுதியிலயும் ஒரு விஜய் வச்சு விட்டுற வேண்டியதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு தொகுதியில வேட்பாளரே காணாம தேடிட்டு இருக்காங்க. அதுவும் நான் கொடுத்த ஐடியா தான். அதுவும் போய் ஒளிஞ்சுக்கோ. என்ன சொன்னா, வீட்டுல சின்ன வயசுல ஒளியா முஞ்சு விளையாடும் போது நீ எங்க போய் ஒளிஞ்சுப்பியோ அதே இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ. உன்னை காணும் 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 தேடும் போது எல்லாரும் ஒரு மாதிரி அனுதாபம் ஆவாங்க, இவர் காணா போயிட்டாருன்ட்டு. திடீர்னு என்ன பண்ணு, எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வெளிலவா, சரி காணா போயிருந்தவர் இப்பதான் கிடைச்சிருக்காரு, இதுவும் திமுக சதி, நம்ம ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு அப்படியே அனுதாபம் மாத்தி ஓட்டு வாங்கலாம்னு சொன்னேன். அதனால ஒளிஞ்சிட்டு இருக்காரு அவரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு, பொழப்புன்னு இந்த ஐடியாவை கொடுத்து வர வர என்னன்னு தெரியல எனக்கு. இப்ப என்னன்னா, தலைவர் எப்ப வர போறாரு வெளில, அதாவது இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேல இருக்குமா, 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாள் ஆயிடுச்சா? இப்ப என்ன மேட்ரு அப்படின்னா, தலைவர் 3 தடவை வெளில வந்திருக்காருப்பா. 20 நாள்ல 3 தடவை வெளில வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய விஷயம் இது. பிரச்சாரத்துக்கு 3 தடவை வெளில வந்திருக்காரு. மாசத்துக்கு எத்தனை வாட்டி வருவாரு? 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளில வர ஆளு இப்போ ஒரு மாசத்துல 3 வாட்டி வந்திருக்காரு. அது வந்து சாதனையா இல்லையா? கரெக்ட் தான். அது வந்து வெளில போய் பேசிக்கிறாங்க, தலைவர் 3 வாட்டி வெளில பிரச்சாரத்துக்கு வெளில வந்திருக்காரு, பிரச்சாரத்துக்கு வெளில வந்திருக்காருன்னு. அப்புறம் உள்ள அரசியல் ஆராயும் போது தான் தெரியுது, மனு தாக்கல் பண்றதுக்கு 2 தடவை வந்திருக்காரு. பெரம்பூருக்கு ஒரு தடவை போயிருக்காரு, திருச்சிக்கு ஒரு தடவை போயிருக்காரு, இன்னொரு தடவை ஏதோ சும்மா வந்துட்டு போயிருக்காரு ஒரு தடவை. மொத்தம் 3 தடவை வெளில வந்திருக்காருப்பா. அதுதான் பெரிய விஷயம். இப்ப அடுத்து எப்போ வர போறாருங்கிறதுதான் இப்போ ஒரு இதா இருக்கு. இப்ப தலைவருக்கு என்ன சொல்லிட்டாங்க, தலைவர்கிட்ட போய் நான் சொன்னேன், தலைவரே நீங்க வந்து வெளில வராதீங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு, உடல்நல முடியாம படுத்துட்டு ஜெயிச்சாரு, நீங்க வந்து படுத்தே இருங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்தனன், நான் வந்து படுத்தே இருந்துடுறேன் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் இருக்கட்டும், முக்கியமான ஜோசியர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்னது, விஜய் வெளில வந்தா துர்மரணங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அதனால நம்மளால யாருக்கும் வந்து எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் வந்து உள்ளே இருக்காரு. என்னப்பா அது அரிக்குது, என்னப்பா போட்டு விட்ட நீனு? அரிக்குதா? அரிக்குது பாரு. ஒரிஜினலா வச்சிருக்க அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, முடிஞ்சிடும். இப்ப என்னன்னா, இந்த துர்மரணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க அறிவு இருந்த உனக்கு, அது ப்ரீ ப்ரிகாஷனோட இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுட்டு போவோம், கூட்டத்தை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணுவோம், அந்த இது வச்சுக்கிட்டு ஏன் நீ வெளில வர மாட்டீங்க? ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு வெளில வந்து ஏன் பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க? இந்த மாதிரி வெளில கேட்கறாங்க, நம்ம கேட்க முடியாது. கரெக்டா? நம்ம கேட்க முடியாது, ஏன்னா நமக்கு வந்து கேட்க முடியாது. இப்போ இது எல்லாத்தையும் விட்டுருவோம். மே 4க்கு அப்புறம் நம்ம நிலைமை என்ன? மே 4க்கு அப்புறம் நான் ஆள் பாத்துட்டேன். நான் ஜம்ப் அடிச்சு ஓடிடுவேன். நான்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, நானே ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சலான்னு இருக்கேன். கிழிச்சு தள்ளிடுவோம் அப்படியே. இங்க பேரு நமக்கெல்லாம் அடுத்தவனை பத்தி பேசுற வரைக்கும் தான் பொழப்பு, புரியுதா? இல்ல அப்படின்னா நமக்கு முடிஞ்சிடும். அடுத்தவங்க குடும்பத்துல என்னென்ன இருக்குங்க பேசுற வரைக்கும் தான் நம்ம 3 பேருக்கு பொழப்பு.
பாத்துக்க. சரி, இந்த கெடப்ஸ் வேற ஒரு பக்கம் பயங்கர பிரச்சாரமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அவர் யாருக்குமே துரோகம் பண்ணதே இல்லையா? யாரு? கெடப்ஸ். ஆமா, அது மட்டும் இல்ல, அதிமுகன்ற கூட்டணி கட்சிக்கு முக்கியமா துரோகமே பண்ணது இல்லையா? யார்? அவரா? ஆமா. ஆனா கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணிருக்காரா? கூட இருக்கிறவங்களுக்கும் பண்ணது இல்லையா, கூட்டணிக்கும் பண்ணது இல்லையா? என்னடா இது? அவரே சொல்றாருப்பா. அவரே சொல்றாரா? அவர் மட்டும் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. அதனால அவரே சொல்லிக்கிறாரு. சொல்லு. அப்பதான் பிரேமலதா அக்கா ஒரு லெட்டர் தூக்கி காட்டுது. இங்க பாத்தீங்களா அக்ரிமெண்ட் 2024 ராஜ்யசபாக்கு அக்ரிமெண்ட்னு காட்டுது. என்ன பண்றது? அக்கா இப்ப இங்க வந்தது காரணமே அதுதான். அங்க இருந்து அசிங்கப்படுத்தி விட்டாங்க. கடைசியில தரல. என்ன பண்றது? ஆனா ஒருத்தர் எப்படி சுத்தி எல்லாருக்கும் கெட்டது மட்டுமே பண்ண முடியும்னு பார்த்தா கெடப்ஸ தான் கத்துக்க முடியும். ஆமா, கரெக்ட். இப்போ என்னன்னா கூட இருக்கிறவங்களுக்கு நாசமா போங்கன்னு சொல்லி ஒண்ணு பண்ணிட்டாரு, கட்சியே அழிச்சிட்டாரு. இப்ப மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். அவங்க மட்டும் எப்படி நிம்மதியா இருக்காங்க? அடகு வச்சிருவோம், அவங்கயே முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து எங்க போனா முடிச்சு விட முடியும் அப்படின்ட்டு அங்க போய் கூட்டணியை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மண்டையில மிளகா அரைக்கலாம் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே அரைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இன்னொன்னு, அவர் தோற்றுவாருன்னு அவருக்கே தெரியுமா? அந்த வர்த்தியில என்ன பண்றாரு, இந்த உதயநிதி ஸ்டாலின் அவரெல்லாம் அப்பவே போய் சேர வேண்டியது. இப்ப வந்து அவன் உயிரா வாங்கி நிக்கிறாரு, வளர்றாப்புல எல்லா பிரச்சாரத்திலயும். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு அரசியல்ல அப்பல இருந்தே நம்ம வந்து இந்த பிராமண அரசியல் எல்லாம் வந்து தவிர்த்துட்டே வந்துட்டு இருக்கோம், திராவிட கட்சிகள்னால, திராவிட அரசியல்னால. ஆனாலும் இப்ப பிராமண கடப்பாறைக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கிறது இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுக்கு டைரக்டா பேசுறதுன்னு பார்த்தா சீமானு, இன்டைரக்டா பண்றதுன்னு பார்த்தா விஜய். ஏன்னா பிஜேபியே பிராமண் யாரையும் வந்து வேட்பாளர்களை நிக்க வைக்கல. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் படி அவங்க அதுல அரசியல் பண்றாங்க, நிக்க வச்சா ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா சீமான் 6 பேரை நிக்க வச்சிருக்காரு, அடுத்ததா விஜய் 2 பேரை நிக்க வச்சிருக்காரு. இங்க உட்காந்து இந்த மாதிரி தெளிவா டேட்டா எல்லாம் பேசக்கூடாது. நம்ம 3 பேரும் முட்டா பசங்க அப்படிங்கிறது வந்து வெளில தெரியும். முட்டா பசங்க எல்லாம் பேசுற வரைக்கும் தான் நமக்கு மவுசு. ஒரு கிசு எடுத்துட்டு வந்து பேசு, என்ன வேணாலும் பேசு. நீ வந்து பொய்ய கூட உண்மைங்கிற மாதிரி பேசு, பிரச்சனை இல்ல. ஆனா உண்மையா பேசாத. ஆமாமா, பார்த்தேன். அது வந்து நான் தான் போட சொன்னேன். ஒரு பரபரப்பு. ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க? இது இருக்கட்டும், சீட்டு கேட்டு நின்னுட்டு இருந்தாரு விஜய். நான் தான் அவர் விஜய் தலையில கட்டி இப்ப வேணாம், அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்னு சொல்லி உட்கார வச்சேன். அப்படியா? இன்னொன்னு தெரியுமா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். த்ரிஷா வந்து இவங்க நடிக்க போறதே கிடையாது. அவங்களும் இப்ப வந்து சினிமா வாழ்க்கையை விட்டு வெளில வர போறாங்க. அப்படியா? ஆமா, வெளில வர போறாங்க. இப்ப என்ன அப்படின்னா 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து சினிமா வாழ்க்கை விட்டு வெளில வராங்க. அடுத்த 6 மாசத்துல நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு 6 மாசத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதவி தர போறாங்க. எம்பி போஸ்டாக நிக்க போறாங்க. எம்பி நிக்கிறது அடுத்த விஷயம். அந்த அம்மா துணை முதலமைச்சரா ஆக போறாங்க. சிஎம் ஆகுறதா பிடிக்கும்னு ஒரு 10 வருஷம் முன்னாடி பேட்டியில பேசிருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்க எம்பி ஆயிட்டா இந்த பக்கம் எப்படி வர்றது? துணை முதலமைச்சரா ஆகுறாங்க. அடுத்து தலைவருக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆகுறதுதான் அவங்களோட இதுவே. ஏன்னா டைரக்டா முதலமைச்சர் பதவி கொடுத்தோம் அப்படின்னா இங்க தொண்டர்கள் அதிருப்தி ஆயிடுவாங்க. என்கிட்ட கேட்டாரு, இப்படி வச்சுப்போம், ஆம்பளைங்களுக்கு இவரு சிஎம், பொம்பளைங்களுக்கு இவருக்கு சிஎம், அப்படி கூட வச்சுக்கலாம். அதுக்கு கை தட்டுறதுக்கு நம்மகிட்ட கூட்டம் இருக்குல்ல, வச்சுக்கலாம். நீங்க தலைவர் வீட்டுக்கு போற வேலை இருக்கா? உனக்கு போற வேலை இருக்கா தலைவர்? இல்ல அப்ப நான் முன்னாடியே போயிட்டு இந்த ஐடியாவை நான் சொல்லி நான் பேசிக்கிறேன், பிரச்சனை இல்ல. அப்ப இருக்கு. ஏய், நான் போய் பேசிக்கிறேன், நான் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அதை பாத்துக்க. என்ன வேற என்ன இருக்கு? வேற ஏதாவது மேட்டர் இருக்கா? இல்லையா? சரி, நான் ஏதாவது மேட்டர் இருந்தா நான் எடுத்துட்டு வரேன். அதை எப்படி பேசணுமோ அதை நம்ம பேசிக்குவோம். சரிதா? இதுக்கப்புறம் இங்க உட்காந்து பேசினா வேலைக்கு ஆகாது. நான் கிளம்புறேன். கெட்டப்ப கலைக்கணும். கலை போ.